ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவும் டேஸ்டியான தேங்காய் பூரண கொழுக்கட்டை. வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அந்த ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாங்க நம்ம ஒரு பொரிக்கடலையை சேர்த்ததுக்கப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வாசனை கமகமான்னு இப்போவே அடிக்க ஆரம்பிச்சிரும். இதை அப்படியே தனியாக வச்சுட்டு இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு ஸ்பூனால் கிளறி விடுங்க. சூடான தண்ணி சேர்த்ததுனால ரொம்ப சூடாக இருக்கும் இந்த மாவு. மேக்ஸிமம் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும் மாவை நல்லா சாஃப்டாக பிசைகிறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூடு இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையாலேயே நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த மாதிரி அந்த பாத்திரத்துலேயே ஒட்டாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு மாவோட பதம். ஓகே, இந்த மாதிரி மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாவை அப்படியே தூக்கி தனியாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெய் உருகுனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இதோடையே 1/2 கப் பொட்டுக்கடலையும் 2 ஏலக்காவையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியையும் சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பொடியையும் தேங்காவையும் அந்த நெய்யில் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். சப்போஸ் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் மண்டவெல்லம் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா 1 கப் மண்டவெல்லத்தை 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி அந்த தண்ணியை கூட இதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் மண்டவெல்ல தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா அந்த தண்ணியில் இந்த மாவு நல்லா கட்டியாகிற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்ததுனால நாட்டு சர்க்கரை உருகுனதுமே இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு கட்டியாயிரும். அவ்வளோதான், தேங்காய் பூரண கொழுக்கட்டைக்கு தேங்காய் பூரணம் நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி அச்சு இருந்ததுன்னா அதில் எண்ணெய் இல்லைன்னா நெய்யை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெள்ளை கலர் மாவு அரிசி மாவு பிசைஞ்சு வச்சோம்ல அந்த மாவை இந்த அச்சில் வச்சுக்கலாம். அரிசி மாவை ஈவனாக அந்த அச்சில் ஃபஸ்ட்டு கோட்டாக இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டி தட்டி அதை ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுமத்தில் இந்த மாதிரி குழி மாதிரி ஆக்கிட்டு அந்த குழிக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல தேங்காய் பூரணம், அந்த பூரணத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பூரணத்தை வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் அந்த குழியை ஃபில் பண்ணுறதுக்காக திரும்பியும் அரிசி மாவையே மேலே வச்சு இந்த கொழுக்கட்டையை மூடி விட்டுற வேண்டியதான். அச்சு உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக நல்லா ஷேப்பாக கொழுக்கட்டையை இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். என்கிட்ட இன்னொரு அச்சு இருந்தது, அந்த மாடல்லையும் ஒரே ஒரு கொழுக்கட்டை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் மாவை வச்சு பார்த்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு பண்ண அச்சை விட இந்த அச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதனால் இந்த அச்சில் ஒரே ஒரு கொழுக்கட்டையை மட்டும் செஞ்சுக்கிட்டேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி எந்த அச்சுமே இல்லை அப்படின்னா கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தடவிட்டு இந்த மாதிரி அரிசி மாவை நல்லா தட்டையாக தட்டிட்டு அதுக்கு நடுமத்தில் தேங்காய் பூரணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி கூட அரிசி மாவை எல்லா பக்கத்தில் இருந்தும் மடித்து விட்டு ஒரு கூம்பு ஷேப்புக்கு கையாலேயே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் கொழுக்கட்டை பிடிக்க வருமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்குது, கையில் மாவை எடுத்து தட்டையை இந்த மாதிரி தட்டிட்டு நடுமத்தில் தேங்காய் பூரணத்தை வச்சுட்டு ஒரு உருட்டி பால் மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். இருக்கிறதுலையே ரொம்ப சிம்பிளான மாடல் அதுதான், ரொம்பவும் ஈஸியானதும் கூட. பூரணத்தை இந்த மாதிரி அரிசி மாவுக்குள்ளே வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வருதோ, உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் எல்லாத்தையும் செஞ்சு வச்சதுக்கப்புறமா அடுப்பில் தண்ணியை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் அதில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம்.
10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான தேங்காய் பூரண கொழுக்கட்டை தயார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் பூரண கொழுக்கட்டையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த தேங்காய் பூரண கொழுக்கட்டை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு உங்களோட லைக் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த தேங்காய் பூரண கொழுக்கட்டையை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸை நான் வீடியோஸாக அப்லோட் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே வீட்டில் பார்த்துட்டு ஈஸியாக நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.